வணக்கம். யூஎஸ்என் பக்தி ட்ரெண்ட்ஸ் வழங்கும் வெள்ளிக்கிழமை விரத கதை கேட்கலாமா? வெள்ளிக்கிழமை விரதம் என்பது மகாலட்சுமி, துர்க்கை மற்றும் முருகன் அருளை பெற கடைபிடிக்கப்படும் புனிதமான விரதமாகும். இது சுமங்கலி பாக்கியம், செல்வம் மற்றும் குடும்ப நலன் பெருக உதவும். பார்வதி தேவி சிவபெருமானின் உபதேசப்படி லக்ஷ்மி தேவியை வழிபட்டு விரதம் இருந்த கதை, அல்லது கசந்திரிகா என்ற பெண் லக்ஷ்மி தேவியின் அருளால் சிறப்படைந்த கதை முக்கியமாக கூறப்படுகிறது. Facebook+3 வெள்ளிக்கிழமை விரதத்தின் முக்கிய கதைகள். கசந்திரிகாவின் கதை. வரலட்சுமி விரத கதை. கசந்திரிகா என்ற பக்தை மீது மகிழ்ந்த லக்ஷ்மி தேவி ஒரு வயதான சுமங்கலி போல வந்து அவளுக்கு அருள் புரிந்தார். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து லக்ஷ்மியை வழிபட்டால் செல்வம் பெருகும், கேட்ட வரம் கிடைக்கும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. பார்வதி தேவியின் வழிபாடு. பார்வதி தேவி முருக பெருமானை அடைய மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து போற்றிய புராண பின்னணியும் உண்டு. Facebook+2 விரத முறை. 1. தூய்மை. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். 2. பூஜை. லக்ஷ்மி தேவி அல்லது அம்பிகை படத்திற்கு மலர் சூட்டி விளக்கேற்றி பழங்கள் படைத்து வழிபட வேண்டும். 3. உணவு. ஒருவேளை உணவு உண்பது அல்லது இருப்பது சிறந்தது. 4. பலன்கள். திருமண தடை நீக்குதல், குழந்தை பேறு, செல்வம் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். சுக்கிரவார விரதம் என்றும் அழைக்கப்படும் இந்த விரதத்தை மேற்கொள்வது சுக்கிர தோஷங்களை நீக்கி அதிர்ஷ்டத்தை தரும். Facebook+1 நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.